வணக்கம். ஏழரை நாட்டுச் சனி. சனியின் பாதிப்பால் ஏற்படும் ஏழரை நாட்டுச் சனி எல்லோருக்கும் நன்மையா தீமையா என்பதை பற்றி பார்ப்போம். ஏழரை சனி எல்லா ராசிகளுக்கும் ஒரே மாதிரி இருக்குமா, நன்மைகள் செய்யுமா என்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கலாம். இப்படி இருக்கும்போது 12 ராசிகளுக்கும் ஏழரை நாட்டுச் சனி வரும்போது என்ன செய்கிறது என்று பார்ப்போம். முதலில் மேஷராசி. தற்போது கூட மேஷராசிக்கு ஏழரை சனி ஆரம்பித்திருக்கிறது. மேஷராசியிலேயே சனி நீச்சமாவதால் மேஷராசியான செவ்வாயை மேஷராசிக்குண்டான செவ்வாயை நிச்சயமாக சனிக்கு பிடிக்காது. இதனால் மேஷராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி நன்மை தருவதில்லை. திருமணம் என்ற பந்தம் மட்டும் ஏற்படலாம். மற்றபடி எல்லா வகையிலும் தொல்லைகள் அதிகமாக இருக்கும். வயதானவர்களுக்கு உடல் பாதிப்பு இருக்கும். எல்லா விஷயங்களிலும் தோல்வியே நடைபெறும். சரியான பரிகாரங்கள் செய்து நன்மை அடைய வேண்டும். இல்லாவிட்டால் மிக தீமைகளை சந்திக்க வேண்டி வரும். நன்மைகள் என்பதே நடப்பது அரிது. ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் சனி பலமாக இருந்து நன்மை செய்யும் நிலையில் இருந்தால் மட்டும் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடக்கலாம். மற்றபடி முக்கால்வாசி பேர்களுக்கு 80% பேர்களுக்கு தீமையே நடக்கும். ஏழரை சனிக்கு பரிகாரம் செய்து நற்பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு, ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏழரை சனி நன்மையே செய்யும், தீமை செய்யாது. 30 வயதுக்குள் வரக்கூடிய ஏழரை சனி சில தீமைகளை செய்யலாம். 30 வயதுக்கு மேல் வரும் ஏழரை சனி நிச்சயமாக பொங்கு சனியாக நன்மைகளையே செய்யும். பெரும் பதவிகள் கிட்டும், மங்கள காரியங்கள் நடக்கும். சில செலவுகள் இருந்தாலும் சுப செலவுகளாகவே இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் ஏழரை சனிக்கு அஞ்ச வேண்டாம். மிதுனராசி. மிதுனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி சுமாரான நன்மைகளை செய்யும். சனி வேண்டியவராக இருந்தாலும் அஷ்டம்பா இடத்தையும் கைப்பற்றுவதாலும் அஷ்டமாதிபதியாகவும் இருப்பதாலும் சில தீமைகள் இருக்கும். என்றாலும் மிதுனராசிக்கு மேஷராசியை போல் கொடுமை இருக்காது. சில பல நன்மைகளும் இருக்கும். உடல் தொந்தரவுகள் இருக்கலாம். மற்றபடி மிதுனராசிக்காரர்கள் ஏழரை நாட்டு சனியை சரியானபடி சின்ன சின்ன பரிகாரங்களில் சரி செய்து கொள்ளலாம். கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு ஏழரை நாட்டு சனி சற்று கொடுமையாகவே இருக்கும். உடல் பாதிப்பு நிச்சயமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்து கொண்டால் ஏழரை சனியை கடத்தலாம். சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழு நாட்டு சனி நிச்சயமாக கெடுபலனையே செய்யும். நன்மைகள் என்பது இருக்காது. திருமணம் போன்ற சில நற்காரியங்கள் நடக்கலாம். குழந்தை பிறப்பது போன்ற சில நற்காரியங்கள் நடக்கலாம். ஆனால் அவைகளில் கூட சிக்கல் இருக்கும், தடைகள் இருக்கும். இவைகளை மீறி அந்த இரண்டும் நடக்கலாம். மற்றபடி உடல் பாதிப்பும் பண பாதிப்பும் மனக்கவலையும் நிச்சயம் இருக்கும். சிறு சிறு பரிகாரங்களை செய்து அவ்வப்போது பரிகாரங்களை செய்து 7.5 வருட காலத்தை கடத்திவிட வேண்டும். நன்றி. கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி பெரும்பாலும் நன்மையே செய்கிறது. 5 குடியவன் சனியாக வருவதாலும் 2ஆம் இடத்தில் செல்லும்போது உச்சம் பெறுவதாலும் சனி சாந்தமடைகிறார். சனிக்கு வேண்டிய இடமான துளாராசிக்கு சனி செல்வதால் சனி சாந்தமடைந்து கன்னிராசிக்கு நன்மையே செய்கிறார். நன்றி, வணக்கம். துளாராசி. துளாராசி அன்பர்களுக்கு சனி யோகாதிபதி என்ற கணக்கில் நன்மைகளை பெரும்பகுதியும் தீமைகளை கொஞ்சமாகவும் செய்கிறார். ஜென்மச்சனியாக வரும்போது சனி உச்சம் பெறுவதால் சனி சந்தோஷமடைகிறார். இதனால் துளாராசிக்கு பெரும் லாபங்களும் பெரும் வெற்றிகளும் கிடைக்கின்றன. ஏழரை சனியை கண்டு சிறிதும் அச்சப்பட தேவையில்லாத ராசி துளாராசி தான். நன்றி. விருச்சிகராசி. விருச்சிகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ராசியின் அதிபதியாக வருவதால் நிச்சயமாக நற்பலன்கள் கம்மியாகவும் தீய பலன்கள் அதிகமாகவும் இருக்கும். அகலக்கால் வைப்பது, பேராசைப்படுவது, தொழில் தொடங்குவது,
சரியில்லாத கம்பெனிகளில் வேலைக்கு சேருவது போன்ற தோல்விக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து கொள்வார்கள். யார் பேச்சையும் கேட்காமல் தானாகவே மாட்டிக்கொண்டு விருச்சிக ராசிக்காரர்கள் 7 சனியில் போதும் போதும் என்று படாதபாடு வருவார்கள். இதில் சந்தேகமே இல்லை. அவ்வப்போது பரிகாரங்கள் செய்து தான தர்மங்கள் செய்து, சனிக்கு உண்டானது என்னவென்றால் தான தர்மம். தானமும் தர்மமும் செய்பவர்களுக்கு, நியாயமாக நடப்பவர்களுக்கு சனி தீங்கு எதுவும் செய்வதில்லை. எனவே தான தர்மங்கள் செய்து விருச்சிக ராசிக்காரர்கள் தப்பித்துக் கொள்ளலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 7 சனியானது நிச்சயமாக சுமாராகவே இருக்கும். குருவும் சனியும் சமபலம் பெறுகிறார்கள். குருவுக்கு சனியோ சனிக்கு குருவோ பகை இல்லை என்றாலும் சனியானவர் குருவினுடைய வீட்டில்தான் நீச்சம் பெறுகிறார். அந்த வகையில் தனுசு ராசிக்கு நீச்சமான சனி மட்டும் கடைசி 2.5 வருடம் மட்டும் நன்மைகளை செய்வார். தனுசில் இருக்கும்போதும் விருச்சிகத்தில் இருக்கும்போதும் நன்மைகள் அதிகம் இருக்காது. 7.5 வருடங்களில் கடைசி 2.5 வருடம் நிச்சயமாக சுமாரான நற்பலன்கள் இருக்கும். நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு சனியே ராசியாதிபதியாக வருவதால் 7.5 சனி அதிகமாக பாதிப்பு இருக்காது. ஜென்மச்சனியாக வரும்போது சனி பலம் பெறுகிறார். இருந்தும் நன்மைகளே செய்வார். திருமணம் போன்ற நற்காரியங்கள் நடக்கும். செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். இருந்தாலும் கூட நன்மைகளையே எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு சனி ராசியாதிபதி. சனியின் மூலத்தெரிவான வீடான கும்பராசிக்கு சனி தீங்கு எதுவும் செய்வதில்லை. வீட்டில் சண்டை சச்சரவுகள், சிறு மனக்குழப்பங்கள், இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட யோக பாவத்துக்கு குறைவில்லை. குழந்தைகள் பிறப்பது, பணம் காசு சேர்ப்பது, வீடு கட்டுவது போன்ற நற்காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். எதை கண்டு அஞ்ச தேவையில்லை. அடுத்ததாக கடைசியாக மீனராசிக்காரர்களுக்கு இப்போது 7.5 சனி நடக்கிறது. இந்த 7.5 சனியானது இவர்களுக்கு பலவிதமான தொல்லைகளை கொடுத்து வருகிறது. நிச்சயமாக நற்பலன்கள் கடுமையாகவும் தீய பலன்கள் அதிகமாகவும் இருக்கும். மிக கம்மியான நற்பலன்களை மட்டுமே அனுபவிக்க முடியும். மினிமம் என்று சொல்வார்களே, அதுபோல் குறைந்தபட்ச வாழ்க்கையை நடத்த முடியுமே தவிர அதிகமாக ஆசைப்பட்டு அகலக்கால் வைக்க ஆகாது. பெரும் திட்டங்களை தீட்டி தோல்வி அடையாதீர்கள். மீனராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இது. மீனராசிக்கு பெரும் பலனை நிச்சயமாக சனி கொடுப்பதில்லை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினம்தோறும் ஜோதிட ரகசியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். யாரும் சொல்லாத ரகசியங்களை மிக துல்லியமாக சொல்வதற்கு காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.